தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஸ்டாலின் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இவர்கள் அந்த நிரூபிக்கிற வேலையை விட்டுட்டு இவர்கள் பண்ற மக்கள் விரோத விஷயங்களுக்கெல்லாம் மடைமாற்றுறதுக்கு பிஜேபி குற்றவாளி. பிஜேபி சமூக நீதின்றாங்க, இந்துன்றாங்க, பிஜேபி கிண்டல் பண்றாங்க, பெரியார் பேரன்கள்ன்றாங்க. அமைச்சர் போய் 44 லட்ச ரூபா உண்டியல்ல போட்டு வர்றாரு. கேட்டா நாங்க போடக்கூடாதான்றாரு. அப்புறம் ஏன் அறிவு மாநாடு நடத்திக்கிட்டு கிண்டல் அடிக்கிறீங்க? எழிலன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. பட்டியலின மக்களுக்கு மத்திய அரசு ஒதுக்குற நிதியை கூட நீங்க பயன்படுத்த முடியலன்னா எவ்வளவு வெக்கப்படணும். இந்த அதிகாரிகளை நேரத்துக்கு என்ன பண்ணிருக்கணும்? இந்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மேல பயம் இருக்குதா? அரசியல்ல பழந்துன்னு பொட்ட கட்சினா திமுகன்னு சொல்லாங்க. அவங்க மக்களோட பல்ஸை புரிஞ்சிக்காமலே உழவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் பீகார் தேர்தலோட ரிசல்ட் என்னன்னா, ஒரு நெக்க வருவாங்க. என்டிஏ இவ்வளோ சீட்டு வரும், இந்தியா இவ்வளோ சீட்டு வரும்னு பார்த்தா என்டிஏ எங்கேயோ போயிருச்சு. இந்த எலெக்ஷன்ல பெரிய திருப்பி போட்டது என்ன தெரியுமா? பெண்கள் ஓட்டு. 109 தொகுதிகளில் பெண்களுடைய டாமினேஷன் இருக்குதான். கிட்டத்தட்ட பெரும்பாலானதை இவங்க பிடிச்சிட்டாங்க. மகிழா ஃபேக்டர் 124 தொகுதி, அந்த 97 தொகுதி என்டிஏ ஜெயிக்குது. இஸ்லாமியர்கள் டாமினேஷன் இருக்க தொகுதி 53, அங்கே 38 தொகுதியை என்டிஏ பிடிக்குது. அப்போ இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டாங்களோ? ஓரளவுக்கு தான் நம்புவான். பிஜேபி வந்தா இதாகிடும் அதாகிடும்னு. ஒரு கட்டத்து மேலேயே அவனே பண்றான், ஒன்றும் பண்ணலையே. எஸ்ஐஆர் கொண்டு வருவதன் மூலம் பாட்டாளி மக்கள், சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், பெண்கள் இவர்கள் வாக்குரிமையை முற்றிலும் பறிக்கின்ற ஏற்பாடு. யாரு? நம்ம அண்ணன் திருமாவளவன். எஸ்ஐஆருக்கு எதிராக சிஎம்ஏ வச்சே பேச வச்சு வீடியோ போடுறான். அதில் அவர் என்ன கேட்குறாரு? இந்த முதல் படிவம் போட்டோ ஓட்டலாம், ஒட்டக்கூடாதுன்றாங்க. நான் ஒட்டுறதா ஒட்ட வேணாம். ஒரு ஆட்சியர் முதல்வருக்கு எதிராக போடுறாரு. இந்த ஃபார்ம் ஒன்றுமே இல்லைங்க, இதை பாருங்க, இதுல இப்படி ஃபில் பண்ணணும், இதுல இப்படி பண்ணணும். அரியலூர் மாவட்டம் வீடியோ போட்டதெல்லாம் வேஸ்டா போச்சா? அப்ப சிஎம் கேட்கணும்ல, என்ன வச்சு காமெடியாடா பண்றீங்க? வாக்குரிமை இல்லாதவன குடியுரிமை இல்லைன்னு சொல்லிட்டு விலங்கு போட்டு கப்பல் ஏற்றி வெளிநாட்டுல தள்ளுவோம். வெளிநாடுன்னா அப்படியே இந்த பீச்சா கொண்டு போய் அப்படியே எல்லாத்தையும் இறக்கி விட்டு வரம்பா பார்த்துங்க, பையன் மேலே இங்கேருந்து பொழிச்சிங்கப்பா. சார் என் ஒய்ஃபு அவங்களுக்கு ஓட்டுக்குது. ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவில் ரொம்ப பரபரப்பாக ஆவலோட எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, பீகார் தேர்தலோட ரிசல்ட்டு என்னன்னா, ஒரு நெக்க வருவாங்க. என்டிஏ இவ்வளோ சீட்டு வரும், இந்தியா இவ்வளோ சீட்டு வரும்னு பார்த்தா என்டிஏ எங்கேயோ போயிருச்சு. 190 வரைக்கும் போயிட்டுருக்கு. இவங்க ஒரு 40-45 சுருண்டாங்களே சார். என்னதான் சார் ரிசல்ட்டுக்கான காரணம்? இது பீகார் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பாடம். மக்கள் பிரச்சனையை புறந்தள்ளி விட்டு மக்கள் பிரச்சனையில் இருக்கும் பொழுது டெம்ப்ளேட் வசனங்களா போட்டுக்கிட்டு பாருங்க நல்லா இருக்குமா? இது பார்த்தீங்கன்னா அன்புச்சோலை, இது பார்த்தீங்களா அரியலூர் திட்டம், இது பார்த்தீங்களா விடியல் நோக்கி பயணம், இது பார்த்தீங்கன்னா அறிவு திருவிழா, பார்த்தீங்களா காரு, இதுதான் தெரியுது. இப்படியே உருட்டும் பொழுது கூடுதலாக எஸ்ஐஆர் மக்களை திருட்டுறாங்க, அது இதுன்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுல கூட ஜனங்க ஒட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்ன பிரச்சனை தான். மது, போதை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், விலைவாசி உயர்வு, வருமானம் இல்லை, வருமானம் இருந்தால் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்துடுறான், அந்த மாதிரி பல விஷயங்கள். இவருக்கு அருமையாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸ்டாலின் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இவர்கள் அந்த நிரூபிக்கிற வேலையை விட்டுட்டு இவர்கள் பண்ற மக்கள் விரோத விஷயங்களுக்கெல்லாம் மடைமாற்றுறதுக்கு பிஜேபி குற்றவாளி. பிஜேபி வந்துடும். இதுக்கு மேலே செல்லுன்னு நினைக்கிறீங்களா சார்? இதே நரேட்டிவ் இதுதான் சொல்ல வரேன். இது செல்லாது. அப்போ இதுவும் அங்கே நிதிஷ்குமார் 43 சீட்டு பிஜேபி ஆதரவோட உட்கார்றாரு. பிஜேபி வந்துடுனாங்களா, அந்த பிஜேபி ஆட்சி தான் அங்கே. ஆனால் நிதிஷ்குமார் பெண்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கான இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பு இருக்கிறதுலேயே இவங்க என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ பின்தங்கிய மாநிலம் அது. ஆமாம், அங்கே பெண்களுக்கான எல்லா இதுவும் அவர் ஒவ்வொரு காலத்துலையும் அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய 3 டேர்ம்லேயுமே பெண்களுக்கான இதை ரொம்ப பண்ணியிருக்காரு. இது எல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, அவர் கிட்டத்தட்ட பீகாருடைய கலைஞர். அவர் கலைஞர் எப்படியோ அதுதான். இவங்க கலைஞர்னு உள்ள பிள்ளையாக இருந்துக்கிட்டு அந்த விஷயங்களை கை விட்டாங்க. சமூக நீதின்றாங்க, இந்துன்றாங்க, பிஜேபி கிண்டல் பண்ணுறாங்க, பெரியார் பேரன்கள்ன்றாங்க. அமைச்சர் போய் 44 லட்ச ரூபா உண்டியலில் போட்டு வர்றாரு திருப்பதியில். கேட்டால் நாங்கள் போடக்கூடாதான்றாரு. அப்புறம் ஏன் அறிவு மாநாடு நடத்திக்கிட்டு கிண்டல் அடிக்கிறீங்க? எழிலன் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், கிண்டல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்த்து தான் பண்ணணும். சமூக நீதி மாநாடுன்றீங்க. ஆனால் அந்த சமூக நீதியில் சமூகம் சார்ந்த கூட்டங்களில் உங்கள் அமைச்சர்களை தைரியமாக பங்கேற்கிறாங்க. கனிமொழியே போயிட்டாங்க. அப்போ கலைஞர் இருக்க வரைக்கும் இது இருந்ததா?
இந்த மக்களுக்கான விஷயம் இருந்ததா? பட்டியலின மக்களுக்கு மத்திய அரசு ஒதுக்குற நிதியை கூட நீங்கள் பயன்படுத்த முடியலன்னா எவ்வளோ வெக்கப்படணும்? அந்த அதிகாரிகளை நேரத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும்? இதை அதுக்கான ஒரு துறை இருக்குது, அமைச்சர் இருக்கார், 2-3 துறையில் வரும், சமூக நலத்துறையில் வரும், ஆதி திராவிட நலத்துறையில் வரும். இதெல்லாம் நீங்கள் என்ன கண்காணிக்கிறீங்க? இந்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மேலே பயம் இருக்குதா? அரசியல்ல பலந்துன்னு கொட்டப்பட்ட கட்சினா திமுகன்னு சொல்லலாம் சார். அவங்க வந்து மக்களோட பல்ஸை புரிஞ்சிக்காமலே உழவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் கட்சியுடைய தலைமை எல்லாத்தையுமே இவர்களை நம்பி விட்டதுனால இவர்கள் எனக்கு என்ன நடக்கிறாங்க, அவருக்கு கிட்ட ஷோ காமிக்கிறாங்க. சார் வரீங்க சார், கை காட்டுறீங்க சார், பஸ்ஸில் வந்து இறங்குறீங்க சார், குழந்தைங்களோட இருக்கீங்க சார், கம்பு சுற்றுறீங்க சார், சார் எல்லாம் பாருங்கள் சார் என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் சார், 60 போகணுன்னா 40 போகணுன்னா 20, நல்லா இருக்குதா சார், கைத்தட்டுங்க சார், கைத்தட்டுங்க, சூப்பர் சூப்பர். இந்த மாதிரிலாம் போகும்பொழுது இதை பார்க்குற மக்கள் கூட கோவம் வரும். அங்கே வாழ்க்கையோடு சேர்ந்து அவன் பயணம் பண்ணுறான் அந்த ஆள். என்னது மகளிருக்கான எல்லா இதையும் பண்ணி கொடுக்கும்போது இந்த எலெக்ஷனில் பெரிய திருப்பி போட்டது என்ன தெரியுமா? பெண்கள் ஓட்டு. பெண்களுக்கான வாக்குன்னு பார்த்தா அதிகமாக இருக்கிறது 109 தொகுதிகளில் பெண்களுடைய டாமினேஷன் இருக்குதான். கிட்டத்தட்ட பெரும்பாலானதை இவங்க பிடிச்சிட்டாங்க. மகிழா ஃபேக்டர் 124 தொகுதி, அதில் 97 தொகுதி என்டிஏ ஜெயிக்குது. கிட்டத்தட்ட 70-80% பெண்கள் வாக்கை பிடிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் டாமினேஷன் இருக்க தொகுதி 53, அங்கே 38 தொகுதியை என்டிஏ பிடிக்குது. அப்போ இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையே விட்டுட்டாங்களோ? ஓரளவுக்கு தான் நம்புவான், பிஜேபி வந்தால் இதாகிடும் அதாகிடும்னு. ஒரு கட்டத்து மேலேயே அவனே பண்ணுறான், ஒன்றும் பண்ணலையே, ஊழலும் இல்லை, அவன் வாட்டில் பண்ணுறான், எங்கேயோ பண்ணுறான், அங்கே வந்து கேட்டுக்கலாம், அது அவங்க இது. அங்கே இவங்க வரும்போது இவர்கள் உருவாக்குனது இன்னும் மறையாமல் இருக்குது. ஆனால் இங்கே பீகாரில் அது இல்லையே. வேலை வாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு அவ்வளோ பங்கு கொடுக்குறாங்களே அப்படின்றது. ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஸ்டேஜ் போட்டு வாக்கு திருட்டு நடந்து எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே அது என்னன்னு சொல்கிறேன், இவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. பெண்களுக்கு 10,000 ரூபா இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த இது நடைமுறையிலே பெண்கள் பார்க்குறாங்க. சரி, ஆட்சியில், வேலை வாய்ப்பில், படிப்பில் எல்லாத்துலேயுமே 37% அவங்களுக்கான எல்லா விஷயங்களும் போகும் பொழுது நமக்கான முதல்வர் இவர் அப்படின்ற மாதிரி மாறுறாங்க. ஊழல் இல்லை, அது ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு இந்த நம்ம தமிழ்நாடோட கம்பேர் பண்ணால் பீகார்லாம் ரொம்ப கஷ்டமானது. ஆனால் அதில் முன்னேற்றம் கொண்டு வராப்புல. வறுமை கோட்டுன்றது 30%னா அதை முற்றிலும் குறைச்சி 5% ஆக்கிற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. இதே வெஸ்ட் பெங்காலை கம்பேர் பண்ணால் அவங்க 15% ஆக்கியிருக்காங்க, 50%. இவர் 80% மேலே குறைச்சி கொண்டு போகிற இருப்பாது. அப்போது ஒரு அரசு ஊழலற்ற அரசாக ஒரு இதுவாக இருக்கும்போது தான் அதற்கான திட்டங்கள் மற்றதெல்லாம் அப்படியே போய் சேரும். அண்ணா ஒரு இது சொல்லியிருப்பார், ஒரு ஐஸ் கட்டி ஒருத்தட்ட வந்து அப்படியே கைமாறி 20வது ஆள்கிட்ட போகும்போது அது இவ்வளோண்டா மாறி இருக்கும். இப்படித்தானே அரசு துறைகள் 6 ஆள் கமிஷன் போகும்போது அந்த திட்டத்துடைய அந்த பலன்றது கொஞ்சமாக போய் சேரும். அதனால தான் பாலம் ஆற்றுல அடிச்சுட்டு போகுது. 72 கலைஞர் கட்டின பாலம் இன்றைக்கும் மவுண்ட் ரோட்டில் ஜெமினி பாலம் உறுதியாக நிற்கிது. ஆனால் இப்போ ஏவாவேலு கட்டின பாலம் ஆற்றுல அடிச்சுட்டு போகுது. வெக்கப்பட்டாங்களா, கோவப்பட்டாங்களா? அந்த கவர்மெண்ட்டில் அடிச்சுட்டு போகலையான்னு கேட்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அந்த கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது சரியில்லைன்னு தானே உங்களை கொண்டு. அப்போ இது ஒன்று. இன்னொன்று, தேஜஸ்வி நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார். அதில் முக்கியமானது வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை. ஆமாம், ஜனங்களை நல்லா கவரும். எஸ். பிறகு அவர் வந்து பெண்களுக்கு 30,000 ரூபா அந்த மாதிரி விஷயங்கள் பல கவர்ச்சிகரமான அறிவிப்புகள்லாம் சொன்னார். ஆனாலும் நடுவில் ஒரு ஆள் குறுசால் ஓட்டினார் இவங்கள மாதிரி. ஓட் ஷோர் வாக்கு திருட்டு. ராகுல் காந்தி இதை தான் மெயின் பிக்சராகவே எடுத்து பேசிக்கிட்டே இருந்தார். மக்கள் இதை மெயின் பிக்சராக எடுத்தனால தான் இது வந்து பின்னாடி போயிடுச்சு. அவர்கள் வந்து என்ன பேசணுமோ அதை பேசிட்டு ஒரு 10,000 ரூபா அந்த இதில் மகளிர் சுயதொழில் இதெல்லாம் கொடுத்துட்டு அவர்கள் க்ளீனாக அடித்தாங்க. இன்னொன்று, அந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் இல்லை. இது எல்லாம் சேருது. இஸ்லாமியர்களே உங்களுக்கு வாக்கு போடுறாங்க, பெண்கள் அதிக அளவில் வந்து வாக்களிக்கிறாங்கன்னா என்ன சாதாரண விஷயமா? அப்போது இந்த மாதிரி இது ஒன்று கூட்டணி, இது வந்து 1000 பிரச்சனை இருந்தாலும் கூட்டணியை கரெக்டாக போட்டு பிரிச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. அதுதான் இங்கே சண்டை போட்டு தேஜஸ்வியே சிஎம் கேண்டிடேட் இல்லை அதுன்னு போட்டு 11 இடத்துல தனித்து போட்டி. இவ்வளோ தோல்வி அடைஞ்சோம், காங்கிரஸ் திருந்த மாட்டாங்க. 11 இடங்களில் தனித்து போட்டியில் 7 இடம் என்டிஏ அடிச்சிட்டான். தனித்துனா எப்படி? எல்லாரும் நிற்கிறது. ஓகே, காங்கிரஸும் நிற்கும், ஆர்ஜேடியும் நிற்கும், ஆமாம், என்டிஏவும் நிற்கும். ஓட்டு உங்களுக்குள்ளே பிரியுதா? அங்கே மட்டும் கூட்டணி கிடையாது. இது இல்லாமல் காங்கிரஸ் பேசுகிறாங்க, இங்கே உட்காந்து சில பேர் பேசுகிறான், இந்த ஹரியானாலையும் இப்படி தான் பண்ணாங்க. ஹரியானாவில் தேர்தலுக்கு பிறகு தான் எஸ்ஐஆர் வந்துச்சு. சரி, ஹரியானாவில் இந்த மாதிரிலாம் இருந்தாச்சு, ஏமாத்துறாங்க அது இதுன்னு. ஹரியானாவில் இவர்கள் ஆம் ஆத்மியை ஏமாத்துறாங்க. 10 சீட்டு 2019 10 எம்பி ஜெயிச்சிருந்தாங்க ஹரியானாவில். 2024 எலெக்ஷனில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க.
யார்? ஆம் ஆத்மியும் காங்கிரஸும். காங்கிரஸுக்கு 42% ஓட்டு, ஆம் ஆத்மிக்கு 4%, பிஜேபி 44%. ஓகே. 2 பேரும் சேர்ந்துனோன்னு 46, இவங்க 44. ஆளுக்கு 5 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. 10, 5 காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துடுச்சு. இதை அப்படியே கொண்டு போயிருந்தா 2 மாதத்தில் சட்டசபை தேர்தல் வந்தது. அப்படியே கொண்டு போயிருந்தா ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த கூட்டணி இது பண்ணியிருந்தா டெல்லியிலையும் அதே மாதிரி நின்றுருக்கலாம், அங்கேயும் ஆட்சியை பிடிக்கலாம். மண்டைக்குள்ளே வண்டு பூந்துச்சு, துரத்தி விட்டாங்க. ஆனால் ஆம் ஆத்மிக்கு பொதுவாகவே நேச்சராக வந்து காங்கிரஸை ஏற்று தான் வந்து நம்ம அரசியலுக்கு வந்தோம். அப்படிலாம் பார்த்தா காங்கிரஸ் திமுக தான் எதிர்ப்பு. இங்கே ஒட்டின்னு இல்லை, உறவாடிட்டு இல்லை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சரி, நிதிஷ்குமாருக்கும் பிஜேபிக்கு நான் ஒத்தா போச்சு. இன்னைக்கு எப்படி இருக்காங்க? அதெல்லாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கூட்டணி அமைச்சு கரெக்டாக ஒரு இதை கொண்டு போகணும். இன்னைக்கு நிதிஷ்குமார் பெரிய லெவலில் அவர் வந்து இன்னைக்கு எவ்வளோ 197 இடம் வந்துட்டாங்க அவங்க. 197ல் நிதிஷ்குமார் கட்சி 43லேருந்து இன்னைக்கு 77 கிட்ட வந்துட்டாங்க. 77 ஜேடியு எவ்வளோ பெரிய 78 இடம். 43 எங்க 78 எங்க, லாபம் தானே. இவங்க 77லேருந்து 88 வந்துட்டாங்க. பிஜேபி போட்டியிட்டதே 101 தான் சார். 101 தான். இந்த ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு வாங்கல்ல, 101 80%. காங்கிரஸ் சண்டை போட்டு 4 சீட்டு 19லேருந்து 4 சீட்டாக போயிட்டாங்க. இந்த ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சுக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, என்னது அந்த வீடை வந்து இல்லையாம வாடகை வீடுன்றாங்க, கிளம்பு அப்படின்வாங்க. அந்த மாதிரி சீட் பேருன்னு பேசும்போது டிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆமாம், உன் ஸ்ட்ரைக் ரேட் என்ன 25க்கு 18 இங்கே. ஆமாம், ரைட்டு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. ஓகே. உன் ஸ்ட்ரைக் ரேட் 75%. இன்னைக்கு நீ 60 கேட்குற, நீ இருக்கிற நிலைமை 60 கொடுத்தா 20 ஜெயிச்சேன்னா உன் ஸ்ட்ரைக் ரேட்டு 30%. அது நாங்களாக நின்று ஜெயிப்போம்ல, எங்களுக்கு ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணியாலும் ஜெயிச்சிடறோம்பா. ஆனால் உனக்கு கொடுத்து வீணாக்குறதா? இது 2011 நடந்த கதை. 63 சீட்டு கொடுத்து சேம் அதே தான். இப்போ அதுக்கு தான் இவங்க உருட்டுறது. இது திமுகவுக்கு ஒரு பாடம். இன்னொரு பாடம் என்ன, இந்த மாதிரி மக்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் பாஜகவை முன்னிறுத்திக்கிட்டு இந்த பிரச்சாரம் பண்ணிங்கன்னா ஜனங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அங்கே போயிட்டு ஓட் பீகாரில் இருக்கிற பிரச்சனையை பற்றியும் பேசியிருந்தேன்னா உனக்கு கூடுதல் இடம் அதாக கிடச்சிருக்கும். அவங்கள எதுவுமே பேச முடியாமல் வாக்கு திருட்டுன்னு இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஆள், அந்த ஆளை நம்பி அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சு உருட்டினாரு. அவர் என்ன சொல்ல வரார் நமக்கும் புரியல. நமக்கே புரியலன்னா அந்த மக்களுக்கு எப்படி புரியும்? நானும் உண்மையிலேங்க என்ன சொல்ல வராரு பார்க்கலாம். இப்போது நான் பல பேர்ட்ட கேட்குறேன், வாக்கு திருட்டுனா என்ன? ஒரு இடத்துல 50 ஓட்டுங்க ஒரே வீட்டுக்குள்ளே. சரி, இந்த 50 ஓட்டு ஒரே வீட்டுக்குள்ளே இருக்குன்னா நீ போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில், சார் ஒரே வீட்டில் 50 ஓட்டுக்குது, மீதி 43 பேரை பிடிச்சிட்டு போங்க சார், நான் சொல்ல முடியும்? அதை கணக்கெடுத்து கரெக்ட் பண்ணுறது யார்? தேர்தல் ஆணையம். அதற்கான வேலையை தானே பண்ணுறான். எஸ்ஐஆர் ஏன் பண்ணுறேன்? என்னமோ எஸ்ஐஆர்ன்றது அவங்க வந்து என்ன இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது என்ஆர்சின்றாங்க. ஒருவேளை அவங்க வந்து இந்திய குடிமகனாகவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஓட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களை என்ன சார் பண்ணுறது? இதுக்கு நான் அப்புறம் வரேன். எஸ்ஐஆர் பற்றி இவங்க சொல்கிறது, எஸ்ஐஆர் என்னமோ இப்போ தான் கொண்டு வர மாதிரியும், எஸ்ஐஆர்ன்றத நல்ல வாக்காளர்களை அவர் சொல்கிறாரு. எஸ்ஐஆர் கொண்டு வருவதன் மூலம் பாட்டாளி மக்கள், சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், பெண்கள் இவர்கள் வாக்குரிமையை முற்றிலும் பறிக்கின்ற ஏற்பாடு. யாரு? நம்ம அண்ணன் திருமாவளவன். இவரே கொண்டு போய் காரை மோதிட்டு அவனை போட்டு அடிச்சாங்களே அந்த இது அவரு சொல்றாரு. அப்போ பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள் இவங்களை பிடுங்கினீங்கன்னா 60% ஓட்டு போயிடுச்சு. அப்போ 6 கோடியில் 60%னா 4 கோடி ரூபா, 4 கோடிக்கு மேலே வாக்கு போச்சு. மீதி 2 கோடி தான். 2 கோடி. இப்போ நான் வர்றேன். இவர்கள் வாக்குரிமையை பறித்து அந்த பட்டியலை குடியுரிமை அதிகாரியிடம் கொடுப்பார்கள். குடியுரிமை அதிகாரிகள் அந்த பட்டியலை எடுத்து அவர்களை கைது செய்து, ஏண்டா அவன் என்ன பண்ணான்? கோயில் சொத்தை திருடினா, பள்ளிவாசல் சொத்தை திருடினானா, சர்ச்சு சொத்தை திருடினானா? அவர்கள் கைகளில் விலங்கிட்டு அவர்களை கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் கொண்டு போய் இறக்கிவிடலாம். ஏன்னா பிரிட்டிஷ் காலம் அந்த காலமாக இது. நீ ரைட்டுப்பா, 4 கோடி பேரை கப்பலில் ஏற்றுறதுக்கு எங்கடா இருக்குது? 4 கோடி கை விலங்கு எங்கடா போவீங்க? 4 கோடி பேரை பண்ணுறதுக்கு அரசியலமைப்பு சட்டம் ஒத்துக்குமா? கோர்ட்டு இல்லையா? இதை மாதிரி பண்ண முடியுமா? பெண்கள் முழுவதும் வாக்கு நீக்கிட்டாங்கன்னா, வாக்கு இல்லைன்னா வாக்குரிமை இல்லையா? அது குடியுரிமை இல்லையா? எவ்வளோ பெரிய காமெடி. அதை இவர் வெளிநாட்டில் கொண்டு போய் இருக்குவானா? எந்த நாடு ஒன்று ஏற்றுக்கும்? ஏன்பா எங்கள் நாட்டில் இவங்களுக்குலாம் ஓட்டு இல்லை, அதனால குடியுரிமை இல்லை, என்ன செய்கிறேன் அப்படின்னா கூட யூஎஸ்ல போயிடுறாங்க. இடம் இருந்தால் கொடுக்க சொல்லுங்க சார், நம்மளாச்சும் போவோம். ஏன்பா அவங்க ஊருக்கு அனுப்புகிறேன், வச்சுக்கோண்ணா வாடா. அவனே சொல்ல எனக்கு வாக்குறுதி இல்லை, நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவான். என்ன பைத்தியக்காரத்தனம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறாரு. அறிவு வேணா? பூமரா நீங்கள்? அறிவு வேணா? ஒரு 50 பேர் சொல்லுங்கள், வெறும் 50 பேர்
குடியுரிமை இல்லை, அவனை நீ கப்பல் ஏற்றி அந்த நாட்டிலே கொண்டு போய் விட முடியுமா? சட்டம் இன்னைக்கு இடம் கொடுக்குமா? எதுக்குடா என் நாட்டுக்கு கொண்டு வரேன்னுவான். இல்லை எங்கள் நாட்டில் குடியுரிமை இல்லை, உன் நாட்டில் இல்லைன்னா எதாவது பண்ணு, கடலில் கொண்டு போய் போடு, இல்லை நீ போய் குடியுரிமை கொடு, எதாவது கொடு, எதாவது பண்ணுறா, ஏன்டா கொண்டு வரணும். ஏன்னா இந்த மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் கேட்டீங்களே அந்த குடியுரிமைக்கும் இந்த இந்த வாக்குரிமைக்கும் என்ன சம்மந்தம்? வாக்குரிமை இப்போ எஸ்ஐஆர் அது அவர் இதை வேற நான் கேட்டீங்களே முதல்ல கேள்வி, ஏன் சார் இவர் வந்து கலைஞருக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கே ஏன் நடக்குதுன்னு. அதுக்கு சிறந்த உதாரணம், எஸ்ஐஆருக்கு எதிராக சிஎம்ஏ வச்சே பேச வச்சு வீடியோ போடுறாங்க. அதில் அவர் என்ன கேட்குறாரு, இந்த முதல் படிவம் ஃபோட்டோ ஒட்டலாம் ஒட்டக்கூடாதுன்றாங்க, நான் ஒட்டுறதா ஒட்ட வேணாவா? அதுலேயே கிளீனாக சொல்லுது, நீங்கள் உங்களுடைய நவீன புகைப்படம் வேணும்னா ஃபோட்டோ ஒட்டுங்க, இல்லை விட்டுருங்கன்றாங்க. இருப்பின் அதாவது தேவைன்னா ஒட்டுங்க. ரெண்டாவது இந்த காலத்தை நான் எப்படி ஃபில் பண்ணுறது? அதில் என்ன கேட்குறாங்க, உங்கள் பேர், உன்னுடைய எபிக் நம்பர், உன்னுடைய செல்ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர் தேவைப்பட்டால் கொடு. அது கீழே அப்பா பேர் அவருடைய எபிக் நம்பரு, அம்மா பேர் அவங்களுடைய எபிக் நம்பரு, உறவினர் யார், இணையர் கணவன் அந்த மனைவி அவங்களுடைய எபிக் நம்பரு. இதில் அப்பாவுக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னா பேரை மட்டும் போட்டு எபிக் நம்பர் போட தேவையில்லை. மனைவிக்கு ஓட்டே இல்லைன்னா நீ போட தேவையில்லை. இங்கே ஒரு காலம் 2005 நீங்கள் வாக்களித்திருந்தா அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துக்கலாம்னு தோணுது எனக்கு. ஆமாம், அதில் என்னன்னா அதையே பிரிண்டாகவே கொடுத்துருக்கலான்றேன். பிரிண்ட் எனக்கு கொடுத்தீங்களா? 2005 நான் எங்கே இருந்தேன்னு அதுலேயே இருந்துடும். ஆமாம், அதே அதில் பிரிண்டாக கொடுத்துருந்தா இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஒருவேளை இதில் விடுபட்டு இருந்தால் நீங்கள் போடுங்க, இல்லையா இல்லைன்று விட்டுருங்கன்னு. சின்ன பசங்கள்லாம் அது கிடையாது. இப்போ நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா 2005 காலத்தை நீங்கள் ஃபில் பண்ணவே தேவையில்லை. இந்த சைடில் உங்கள் உறவு யார் இருக்கிறா? அப்பா. ரைட் சைடு. ரைட் சைடில் யார் உங்கள் வீட்டில்? அப்பா. அப்பா அவங்க அப்பா பேரை போட்டு அந்த அவங்க அப்பாவுடைய தேர்தல் அட்டை நம்பர் போட்டு எந்த தொகுதியில் வாக்களித்தார், அவ்வளோதான். அவ்வளோதான். இதில் என்ன முதல்வரை வைத்து போட வைக்கிறாங்க. ரைட்டு, ஒரு ஆட்சியர் முதல்வருக்கு எதிராக போடுறாரு. இந்த ஃபார்ம் ஒன்றுமே இல்லைங்க, இதை பாருங்கள், இதில் வந்து இப்படி ஃபில் பண்ணணும், இதில் இப்படி பண்ணணும்னு. அரியலூர் 8 நிமிஷம் வீடியோ போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா? அப்போ சிஎம் கேட்கணும்ல, என்னை வச்சு காமெடியாடா பண்ணுறீங்க, இந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு ஏதோ பிரச்சாரம் பண்ணுறீங்க, ரைட்டு, இந்த ஃபார்மே தப்புன்னு என்னை வச்சு இப்போ பண்ணுறீங்களா? எனக்கு கீழே இருக்கிற நேரடியாக இருக்கிற மாவட்ட ஆட்சியர் அந்த ஃபார்மை ஃபுல்லாக போடுறாரு. இன்னொன்று இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு எஸ்ஐஆர்னு யூடியூப்பில் போட்டாலே 100 பேர் போகும். ஆமாம் ஆமாம். இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற தௌஹீத் ஜமாத்து கட்சியை, இந்த இவங்களது மனிதநேய மக்கள் கட்சியை அழகாக உட்காந்து போர்டில் எழுதி எப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணணும்னு போடுறாங்க. இன்னும் போடாத ஆள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச நம்மளும் போடுறோம், எஸ்ஐஆர்னா அவ்வளோதாங்கன்னு. இதில் ஒரே பிரச்சனைனா 2005 நீங்கள் அதுவும் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் போயிட்டு அந்த இதை ஃபில் பண்ணால் 2005 அந்த இதை கொடுத்தா தொகுதி கொடுத்தா தொகுதியில் உங்கள் நீங்கள் வசித்த தெரு அதுக்கு ஒரு வாக்குச்சாவடி போய் போட்டிருப்பீங்களா? பூத்து நம்பர், அந்த பூத்து அந்த எந்த தெருவில் இருந்திருக்கும் அந்த பூத்து, அதை தொட்டால் லிஸ்ட்டே வந்துடுது. நான் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்ட். அப்போ எனக்கு என்ன இருக்குது? இல்லையா, ஒன்றுமே தேவையில்லை. பழைய வாக்காளர் அட்டை நம்மள்ட்ட இப்பவும் இருக்கும். எங்கே போயிட போகுது? வச்சுருப்போம்ல, அதை எடுத்தாலே இதாகும். அதுலேயே பாகமென் தொகுதி என்ன இப்போ நான் சேப்பாக்கத்தில் போட்டேன், அந்த படிவத்திலே இருக்குது சார். நீங்கள் மேலேயே இருக்கு. இல்லை 2005 நீங்கள் வேறு வீடு மாறலைன்னா பரவாயில்ல. ஆமாம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மாறி இருந்தால் நான் இப்போ மாறிட்டேன். நான் சேப்பாக்கத்தில் 2005 போட்டிருக்கேன். அப்போ சேப்பாக்கம் தொகுதி திருவள்ளினி கிடையாது, மறுசீராவுக்கு அப்புறம் தான் சேப்பாக்கம் திருவள்ளினி ஒன்றாக்குனாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி சேப்பாக்கம் தனி, திருவள்ளினி தகுதி தனி. அப்போ சேப்பாக்கத்துடைய வரிசை எண் 11, சேப்பாக்கம் தொகுதி, என்னுடைய பாகம் எண் 29. ஓகே ஓகே. என்னுடைய வரிசை எண் என்ன நம்பரோ அது, அவ்வளோதான். எபிக் நம்பர் அப்போ மாறி இருந்தால் அதை எடுத்து எழுதணும். அதை நீ அந்த இதில் போனாலும் அதில் இருக்குது, வந்துடுச்சு. எழுதணுனாலும் பிரச்சனை இல்லை. இதை வச்சுலாம் என்ன வந்து நீ வந்து பாகிஸ்தானிக்காரன், நீ வந்து பாயி. முதல் 8 நிமிஷம் இதை பேசினதுக்கு எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தான்னா பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ இவர்கள் ராகுல் காந்தி செஞ்சதையே ஃபாலோ பண்ணி அழிய போகிறாங்க. கரெக்ட். ஓட்சோர்னா போயினாருன்ட்டு அவங்க ஓட்டு போட்டு போயிட்டாங்க. ஜனங்க பெண்கள் அதிகமாக வாக்களிச்சிட்டாங்க. சீமாஞ்சல் இஸ்லாமியில் அதிகம் வசிக்கிற பகுதி பெருமளவில் என்டிஏ கூட்டணிக்கு போட்டு அடின்னு அடிச்சு நவுத்திட்டாங்க. கூட்டணி பலம் பெருசுன்றதை காமிச்சிட்டாங்க. சேம் இங்கேயும் அதே தான். இவர்கள் ஓட்சோறு அது இதுன்னு ஓட்சோர்னு சொல்ல முடியாதுல்ல, இந்திய வாக்கு திருட்டு எல்லாம் சொல்கிறீங்க. யாராவது கேட்குறாங்களா? 5 கோடி பேர்கிட்ட போய் ஃபார்ம் சேர்ந்துச்சு. ஆமாம், 80% முடிஞ்சிருச்சான். உங்களுக்கு வந்துடுச்சா? வந்துடுச்சு, ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். எப்படி இருக்கு? ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. என்ன அந்த நீங்கள் சொன்ன அந்த கன்ஃபியூஷன் மட்டும் இருந்துச்சு. 2005 இதுன்ற அந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான், மற்றபடி தோணும். 1 மாதம் பொறுத்து இறுதி பட்டியல் வரும்.
அதில் உங்கள் பேர் இல்லைன்னா ஃபார்ம் 7 மறுபடியும் போயிட்டு 6-7ல் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி போய் ஆன்லைன்லேயே அவ்வளோதான். ஓட்டெல்லாம் தூக்க முடியாது. ஏன்னா ஆதாரம் செல்ஃபோனை இணைச்சிட்டீங்க. தூக்குனா உங்களுக்கு ஓடிபி வந்து நீ ஓகே பண்ணால் தான் தூக்க முடியும். ஆமாம், புரியுதா? ஆதாரம் இணைச்சதுனால நாளைக்கு வேற யாராவது வாக்களிச்சு ஏதாவது இது பண்ணால் கூட அதுவுள்ள மாட்டுவாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா ஓடிபி அந்த சிஸ்டமை கொண்டு வாங்க, அதை இல்லாதனால தான் நிறைய பேர் வாக்கு திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாரு. வாக்கு திருட்டுன்னு இவர் என்ன சொல்றாரு, ஒரு வீட்டில் 50 பேர் இருக்காங்கன்றாரு. 50 பேர் இருக்காங்கன்னா 47 பேர் போலி வாக்காளர்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இதுதானே தேவை. உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, உங்கள் வீட்டில் உங்களை தவிர 10 பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குன்னா அவன் வந்தோன்னா கேட்டான், சார் உங்களுக்கு இங்கே ஓட்டு உங்களுக்கு தானேன்னு கேட்டுருப்பாங்க. அடுத்து உங்கள் ஓட்டர் ஐடி கொண்டு வாங்க சார் இருப்பாங்க. தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க, அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. அதை வாங்கி பின்னாடி ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுடைய எல்லா இதையும் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் தாத்தா பாட்டி இறந்துட்டாங்கன்னா அந்த ஃபார்மு டெத்துன்னு போட்டு நீங்கள் கொடுத்தாச்சு. இப்போ 2 வாக்கு அங்கே நீக்கியாச்சா? ஆமாம். இல்லைன்னா தாத்தா பாட்டி பதிலாக வேற யாராவது தாத்தா பாட்டி ஓட்டு போடுவாங்க. கரெக்டா? நமக்கே 2 இடத்துல ஓட்டு இருந்தால் இது மூலியமா நீக்கப்பட்டுரும். ஓட்டே இல்லைன்னா சார் நீங்கள் அப்ளை பண்ணீங்க சார்ன்றாங்க. சார் நீங்கள் அதில் அப்ளை பண்ணீங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு விஷயம் லாஜிக்காக கேட்டார். 2002 எஸ்ஐஆர் நடந்துச்சு, அப்பயே 49 லட்சம் பேர்கிட்ட வாக்காளர் நீக்கினாங்க. அப்போ கூட்டணி ஆட்சியில் நீங்கள் தானே இருக்கீங்க, கேள்வி கேட்கல அப்படின்னு கேட்கல. நியாயமான கேள்வி மாதிரி தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், வெத்து விளம்பரம் என்னன்னே புரியல. இதில் நீ என்ன சொல்கிற, நான் சொல்கிறேன் பாரு, ஓட்டு உரிமை இல்லாதவனா வாக்குரிமை, இது வாக்குரிமை இல்லாதவனா குடியுரிமை இல்லைன்னு சொல்லிட்டு விலங்கு போட்டு கப்பல் ஏற்றி வெளிநாட்டில் தள்ளுவோம். வெளிநாடுன்னா அப்படியே இந்த பீச்சா கொண்டு போய் அப்படியே எல்லாத்தையும் இறக்கி விட்டு வரம்பா பார்த்துங்க பையன் இங்கேருந்து பொழிச்சிங்கப்பா சார் என் ஒய்ஃபு அவங்களுக்கு ஓட்டுக்குது. நிறைய பேர் கிளம்பிடுவாங்க சார், எனக்கு வாக்குரிமையே வேணாம் கிளம்பிடுவாங்க. ஏன்னா நீ என்ன பண்ணுற, துபாயில் இறக்கி விட்டுருக்க, நான் அங்கே பொழிச்சிக்கிறேன். அவன் குடியுரிமை கொடுக்கணும்ல. இவர்களுக்கு சிஏனாலும் பிரச்சனை, என்ஆர்சினாலும் பிரச்சனை, ஏகப்பட்ட குழப்பம். இது ஒரு பார்ட்டு. இப்போ இந்த பிரச்சாரம் தான் அங்கே எடுபடலை. அதனுடைய விளைவு தான் மரண அடி. நீங்கள் 4 இடத்துக்கு போயிட்டாங்க, 19 இடத்துல இருந்து 4 இடத்துக்கு போயிட்டாங்க. கட்சி ஜெயிக்க 41 சீட்டு தான் மொத்தமே இவங்க வந்திருக்காங்க. 197 போயிட்டாங்க. ஓகே, என்டிஏ மாபெரும் ஸ்வீப். அப்போ இது வந்து எவ்வளோ மோசமான விஷயம். தமிழ்நாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. எச்சரிக்கை மணி தான். தாவேகாக்கும் எச்சரிக்கை மணி, திமுகவுக்கும் எச்சரிக்கை மணி. ஏன்னா ஒருத்தர் இங்கேருந்து கிளம்பி போனார்ல, நான் முதலமைச்சர் ஆகிட்டு இங்கே வரேன் என்னமோ சொன்னார், தமிழ் கற்றுட்டு ஏதோ வரேன் ஏதோ சொன்னார். கண்டிப்பாக அப்போ நீ வரவே மாட்டேன்னு நான்லாம் அப்போ பேசி. அவர் ஜீரோவா? ஜீரோ. ஒரு இடத்துல 20% கூட வாங்குங்க. ஓகே, இன்னொருத்தர் 30, 32. இன்னொன்று இதில் பர்சன்டேஜ் இவங்க வேற லெவல் போயிட்டாங்க. ஓகே, 40 கிட்ட போயிட்டாங்க டோட்டல். முன்ன வந்து 23% இவர்கள்னா அவங்களும் அதே ஈக்குவலாக இருந்தாங்க. பிஜேபியும் ஆர்ஜேடியும் ஈக்குவலாக இருந்தது. ஓகே, இப்போ பிஜேபி மேலே போயிடுச்சு, இவங்க பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பர்சன்டேஜும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் காங்கிரஸே ஏஐஎம் முந்திடுச்சான் சார். இது ரொம்ப அசிங்கம் சார். அது அவங்களுக்கு ஒரு நேஷனல் பார்ட்டி பீகார் மாதிரி ஸ்டேட்டில் இவ்வளோ கம்மியாக வாங்குறது ஓட்சம் சுற்றி இருந்தேன்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஆள் மாதிரி இல்லை, ஆள் மக்கள் பிரச்சனையை பேசாமல் இதே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதான் காரணம். அப்போ அதனால் போச்சு. இப்போ இவர் பிரசாந்த் கிஷோர், ஓகே, அடிச்சா பூச்சானு அவருடைய மைனஸ் என்ன, நான் தேர்தலில் நிற்கலன்னாரு. ஆமாம், அதே மைனஸ். இப்போ தாவேக்காக நான் சொல்கிறேன், இங்கே விஜய் தேர்தலில் நிற்க மாட்டார். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் போடுறீங்க. ஆமாங்க, நிற்க மாட்டாருங்கன்னா பாருங்கள். ஓகே, அவர் நின்னா யார் போய் பிரச்சாரம் பண்ணுறது? இன்னொன்று நின்னா தோத்துட்டோன்னா அந்த ஒரு பயம்லாம் இருக்கும். பயம் இருக்குது. விஜயகாந்த் இருக்கிற தைரியம்லாம் இருக்காது. ஓகே, அதனால் அவர் பிரச்சாரகர், அதனால் அவர் நிற்க மாட்டாருன்னுவாங்க. அதுவே மைனஸாக போயிடும். 2வது, நீங்கள் வந்து தனியாக நின்று நாங்கள் தான்றீங்கல்ல, இவர்களாக ஏற்றுறாங்க தங்கம் விலை ஏற்றுற மாதிரி பர்சன்டேஜ். இது எல்லாம் தப்புன்னு ஜனங்க காமிப்பாங்க, ஓட்டு விழும், ஜெயிக்க முடியாது. இந்த கதை தான் பார்ப்போம். 4 தொகுதி 5 தொகுதி. ஓகே சார், நிறைய விஷயம் பேசணும் இன்னைக்கு எலெக்ஷன் சம்மந்தமாக. இது வந்து தமிழ்நாட்டில் எப்படி பிரதிபலிக்கிறதுன்றதை நம்ம வந்து பொறுத்திருந்தது பார்க்கலாம் சார். நன்றி சார். நன்றி.